நிலக்கடலை இதுக்குள்ளே போடுறீங்கன்னா ஒரு 10 கிலோ போடுறோம்னு வச்சுக்கோங்க. சார் 10 கிலோவுக்கு இரும்பு செக்கில் இந்த செக்கு 10 HP செக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 4 to 5 கிலோ வரைக்கும் வரும். அதாவது பருப்பை பொறுத்து நல்ல தரமான பருப்புனா 4.5 கிலோ வச்சு ரகங்கள் வந்து செக்குக்கு வந்து பயன்படுத்தி நல்லா இருக்கும். நம்ம நாட்டு பருப்பு சார், தமிழ்நாட்டில் வந்து இந்த பட்டாணி பருப்புன்னு சொல்லுவோம். நாட்டு ரகம் சின்னதாக இருக்கும். அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், எண்ணெய் திக்னஸாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பருப்பு அது. அதை விட்டு இப்போ வந்து ஹைப்ரிட் பருப்பு வருது, பெருசாக வருது, ஆயில் சீட்னே வருது, கதிரி ரகம்னுவாங்க, ஜேஎல் சீடுன்னுவாங்க. அது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும், கசப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் அது வந்து ஆயில் அதிகம் வரும், இதை விட ஒரு 5% அதிகம் வரும். அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. நிலக்கடலை போனால் இதோட வேறு ஏதாவது கலந்து போடணும். நிலக்கடலை மட்டும் நிலக்கடலை வந்து ஒரு 10 கிலோ போடுறோம் அப்படின்னா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சார். இந்த மாதிரி சித்திரை மாதம் வெயில் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 10 கிலோக்கு 1/2 லிட்டர் தண்ணி போடணும். மழை டைம்னாக்கா ஒரு 100-200 போட்டால் போதும் 10 கிலோவுக்கு. தண்ணி தெளித்து தான் ஆமாம், ஆயில் வந்து கன்வெர்ட் ஆகும்.